ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நாம் எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டு குறிப்பிட்ட ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போது இந்தியாவிலே வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோ இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோ வந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணோம், எந்த கண்ட்ரிஸை சூஸ் பண்ணோம், எப்படி வந்து அட்மிஷன் போடுறது, இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி, அதாவது எந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ஏன் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் இந்த அப்ராட் கன்சல்டன்சி ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஜாயின் பண்ணி சேர்த்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கமிஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சைடில் வந்து எதுவுமே தர மாட்டாங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்துட்டு அக்கட் பண்ணுறது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சி அந்த மாதிரி வந்து போய் மாட்டிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஏஜென்சி பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக 100% உங்களுக்கு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்ட்ரி வந்து எந்த மாதிரி கண்ட்ரி சூஸ் பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுங்கள். சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லைக் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி உஸ்பெகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் மட்டும் தான் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இப்போ கிர்கிஸ்தான்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஸ்எம்ஏ இருக்கட்டும், ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஐஎஸ்எம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா எப்போயுமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டுறாதீங்க. உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அதிகமானாலும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வரும், அந்த அக்ரிகேஷன் பிரச்சனை, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, இந்தியன் ஸ்டாஃப்ஸும் சில மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அப்ராடில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரி. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஃபுல்லி சேஃப்டு. லைக் கிர்கிஸ்தான், கஜகஸ்தானோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சேஃப் கண்ட்ரி. க்ரைம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0%. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபாரினர்ஸ்க்கு சேஃபான கண்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தானில் எந்த கண்ட்ரி சார் உங்களுக்கு வந்து எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பெட்டராக இருக்கும், இன்னும் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்குறீங்க. ஸோ உஸ்பெகிஸ்தானில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமர்கண்ட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தாஸ்கன் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமகன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த நமகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அருமையான மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு ரொம்ப ஹையாலாம் இருக்குது. அது மோஸ்ட்லி வந்துட்டு ஃபஸ்ட் இயருக்கு வந்து 7 lakhs அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4 to 5 lakhs அந்த மாதிரி தான் இருக்குது. ரீசனபிளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு பின் பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் யூனிவர்சிட்டியை வந்து சூஸ் பண்ணுறோம், எப்படி சார் அட்மிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. அட்மிஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாஸ்போர்ட்டை வச்சுருக்கணும், +2 மார்க் ஷீட்டு, நீட்டு ஸ்கோர் கார்டு, ஃபோட்டோ, இது இருந்தால் போதும். மேக்ஸிமம் வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆஃப்டர் அட்மிஷன் லெட்டர் வாங்கிடுவோம் பார்த்தீங்கன்னா அடுத்த விசா ப்ராசஸ் இருக்குது, லோக்கல் பர்மிஷன்ஸ், அதாவது கண்ட்ரியோட லோக்கல் பர்மிஷன்ஸ் அந்த மாதிரி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஜெட் வந்து நம்மளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைடன்ஸ் பண்ணி ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்மே ஒரு பேக்கப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஏன் சார் சார்ஜியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஏன் சூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு கேட்குறீங்க. இப்போ சார்ஜியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கண்ட்ரி. அது மோஸ்ட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அதிகமாக கிடையாது. ஸோ ஹெல்த் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட்லேயே வந்து அவங்க எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டியும் மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் இருக்கும். அதே மாதிரி சின்ன கண்ட்ரி வந்து கொஞ்சம் கிளினிக்கல் எக்ஸ்போசர் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த கண்ட்ரிஸ் நான் இன்னும் எதுவும் வந்து ஃபீட்பேக் குறை சொல்லலை. பட் இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது கிளினிக்கல் எக்ஸ்போசர் கம்மியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற உஸ்பெகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வந்து பேஷண்ட்ஸ் பார்க்குறது, பேஷண்ட்ஸை கிளினிக்கல் ரிவ்யூ போகிறது, ஆப்ரேஷன் தியேட்டரை விசிட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு செம்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
உங்களுக்கு வந்து உஸ்பெகிஸ்தான் வந்து பெட்டராக இருக்கும். எஜுகேஷன் வைஸ் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து உஸ்பெகிஸ்தானில் எஜுகேஷன் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் வேணும், ஃபர்தராக அந்த யூனிவர்சிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிஸ் பற்றி கேட்குறீங்க டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ஃபுல் வந்து A to Z வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். உங்களுக்கு ஃபர்தராக வந்து என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் தான் ஃப்யூச்சரில் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது, கண்ட்ரியை சூஸ் பண்ண வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, அட்மிஷனில் பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் அதாவது இப்போ டவுட்டாக இருக்குது, இந்த கண்ட்ரி சேரலாமா அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.